ஜெபம் செய்ய கடவோம். லெட்ஸ் ப்ரே. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். லார்ட், we thank you for this Sunday morning as we are meeting in our houses, as we are gathered to worship you and thank you and to listen to your word. We pray, O God, that you bless all of us this morning. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக 116வது பாமாலை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 116. Hymn number 116. ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும்.
நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். திருநாளாகிய ஞாயிறுக்குரியதான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, மெய் விசுவாசத்தை பற்றி கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கையிடவும் வல்லமை பொருந்திய திவ்ய மகத்துவத்தை ஏகத்துவமாக வணங்கவும் உமது அடியாராகி எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. இந்த விசுவாசத்தினாலே எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமான யாவற்றிற்கும் எப்பொழுதும் எங்களை விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று சதா காலமும் ஒரே தேவனாக ஜீவித்து அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். The Old Testament lesson reading is taken from Genesis chapter 1, verses 24 to 31. ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 24 30 வரை 31 வரை. Genesis chapter 1, beginning to read from verse 24. And God said, "Let the earth bring forth the living creatures after its kind, cattle and creeping things, and the beasts of the earth after its kind, and it was so. And God made the beasts of the earth after its kind, the cattle after their kind, and everything that creepeth upon the earth after his kind, and God saw that it was good. And God said, Let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, over the fowl of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that creepeth upon the earth." So God created man in his own image. In the image of God created he him, male and female created he them. And God blessed them, and God said unto them, "Be fruitful, and multiply, and replenish the earth, and subdue it, and have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over everything that moveth upon the earth." And God said, "Behold, I have given you every herb bearing seed which is upon the face of all the earth, and every tree in which is the fruit of the tree yielding seed. To you it shall be for meat. And to every beast of the earth, and to every fowl of the air, and to everything that creepeth upon the earth, wherein there is life, I have given every green herb for meat." And it was so. And God saw everything that he made, and behold, it was very good. And the evening and the morning were the 6th day. Here ends the reading of the Old Testament lesson. இன்றைய காலைக்கன்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 வரை. The second reading for today's morning is taken from the letter of Paul to Corinthians, 2 Corinthians, chapter 12, verses beginning to read from 5 to 14. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 வரை. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல.
ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவை குறித்து மேன்மை நிமித்தம் நான் உன்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவனாய் இருக்கும்போது பல உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனாய் இனேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்க கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகளை அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதே 2ஆம் வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க வேண்டிய ஸ்ரீசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின ஸ்ரீசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 18 வரை. The Gospel reading is taken from St. John's chapter 14, verses beginning to read from 7 to 18. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரின குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகலமுள்ளவருக்குள்ளே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே நமக்காக தொந்தி பிலாத்துவின் காலத்தில் வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிதாவின் மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் என்று குறிப்பிடுகிறவருமாய் பிதாவோடு குமாரனுடன் கூட தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் திருச்சபையும் விசுவாசிக்கிறேன். பாவமன்னிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்துவ ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதும் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் வியாதிப்பட்டதான நேரத்திலே ஆண்டவர் நமக்கு பலனை தந்து, நாம் சுகவீனப்பட்டதான நேரத்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி, நாம் துன்பப்பட்டதான நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நடத்தி வருகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அதிகமாக உங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. இந்த நாளானது திருச்சபை வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாய் காணப்படுகிறது. திருத்துவ ஞாயிறு. தேவன் தாமே இந்த திருத்துவ ஞாயிற்றிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் பேசுவாராக. We welcome each one of you for this Trinity Sunday. God has been with us for last 1 week. So we have gone through a lot of experience. Some of us are gone through the sickness, the pain and agony, the loss of our dear ones, but still God has been with each one of us. And He comforted us, and also He has healed all our sicknesses. I hope and believe that you all have experienced His grace and love and comfort during these days. May the good God continue to be with each one of us. As you view with this service, God will continue to speak to us
and He will strengthen us. இந்த வாரத்திற்கான மற்ற அறிவிப்புகள் நாம் அறிவித்த வண்ணமாக அனைத்து ஐக்கிய கூட்டங்களும் ஆன்லைனில் நடைபெறுகிறது. அநேகர் இதிலே உற்சாகத்தோடு கூட கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக செபியுங்கள். இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிறதான வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த உபவாச ஜெபத்திலே கூட நீங்கள் கலந்து கொண்டு நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு நல்ல தருணமாய் காணப்படுகிறது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். The announcements, all the fellowships are taking place through online. We encourage each one of you to be part of these fellowships. Definitely these fellowships will encourage each one of you and strengthen in your faith, where we will continue to grow in the likeness of our Lord and Savior Jesus Christ. Coming Friday at 11 o'clock, we have fasting and prayer through Zoom. So please do participate and let us pray for our nation, let us pray for others, and let us pray for the cathedral. When we pray for others, God will answer all our prayers. May the good God continue to bless us together. The last week we are given for the ministry of the Lord is 76,630 rupees. This morning we are happy to have our Bishop Ayya, Right Reverend Dr. Moses Asirvadam. He will bring the God's word for us this morning. For this morning theme is Blessed Trinity. இந்த காலை நேரத்திலே நம்முடைய பிஷப் ஐயா ரைட் ரெவரண்ட் டாக்டர் மோசஸ் ஆசீர்வாதம் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டதான தலைப்பு ஆசீர்வாதமான திருத்துவம் என்றதான தலைப்பிலே அவர் நம்மோடு கூட பேசுவார்கள். அதற்கு ஆயத்தமாக நம் அனைவரும் சேர்ந்து 117வது பாமாலை பாடுவோம். அப்பொழுது நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசி நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக, நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹீம் நம்பர் 117. Lord, Lord,
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை பாடி உம்மை துதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். Lord, as we tarry in your presence to hear your word, we pray that you speak to each one of us. In Jesus' name we pray. Amen. இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றியை செலுத்துகின்றேன். இந்த நாளை நாம் திருத்துவ ஞாயிறு என்பதாக நாம் சொல்லுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய அட்வென்ட் சீசன் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருத்துவ ஞாயிறுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு, ரெண்டாம் ஞாயிறு என்பதாக நாம் சொல்லிக்கொண்டே நாம் போகுவோம். நம்முடைய திருச்சபையின் அட்டவணையில் இது ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு சீசன் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆல்டர் அடுத்த வாரத்திலிருந்து க்ரீன் கலரிலே காணப்படும். This Sunday is called Trinity Sunday. Every year, only once this Sunday comes, and that is the day that we study about the doctrine called Trinity. And the other day only we just refer Trinity, but this is the day we have to study a little longer time about this Trinity. The word Trinity is not mentioned in the Bible, but the concept is there all through the Bible. Some example, while creating man, Genesis chapter 1:26, in the first lesson we read, God said, let us make man in our image, in our likeness. There the plural is mentioned there. God says, let us make. Then Matthew 28:19, Jesus said to his disciple when he was giving the Great Commission, therefore go and make disciples of all nations and baptize them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. They should be baptized by all these three of them. Then Paul, when he writes writing his second epistle to Corinthians, he ends with the benediction with using Trinity. 2 Corinthians chapter 13 verse 14, it says, may the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you. This is the benediction. This is the benediction that we use in all our churches. So Trinity is a doctrine formulated under the leadership of Athanasius, the Bishop of Alexandria, and accepted at the Council of Nicaea in AD 325. Trinity is something very unique to Christians, and it's a blessing. At the same time, it is a mystery. Today we will understand about this Trinity and then what we can learn from this Trinity. The theme is Blessed Trinity. திருத்துவம் என்பது நம்முடைய வேதாகமத்திலே அந்த வார்த்தை வரவில்லை. ஆனால் வேதாகமம் முழுவதுமே திருத்துவத்தின் கொள்கைகள் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கின்றார், நம்முடைய சாயலின்படியே மனுஷனை நாம் உருவாக்கும். நம்முடைய அப்படின்றால் ஒன்றுக்கு மேலே என்பதாக நாம் பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பிரதான கட்டளை கொடுக்கும்போது, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கின்றார். பவுல் 2 கொரிந்தியர் 13:14 அவர் தன்னுடைய நிருபத்தை ஆசீர்வாதத்தோடு அவர் அங்கு முடிக்கின்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமோ உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நம்முடைய ஆலய ஆராதனை முடியும் பொழுது இதை தான் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஆண்டவருடைய இயேசுனுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்ன செய்யணும், உங்களோடு கூட இருக்கணும். சிலர் இது வாங்குறதுக்கு முன்னாலேயே போயிடுவாங்க இல்லையா?
வாங்கிட்டு போகணும். ஸோ திருத்துவம் என்பது இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவத்துவத்தின் ஒற்றுமையை குறித்து விளக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அல்லது கொள்கை அல்லது கோட்பாடு என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு ஆசீர்வாதமான திருத்துவம் என்பதாக நாம் பார்க்கின்றிருக்கின்றோம். 5 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது, திருத்துவத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதாக the Lifco dictionary says Trinity means the union of 3 in 1. Trinity is the 3 divine beings united in one Godhead, or union of 3 persons, Father, Son and the Holy Spirit in one God. It's something like this. Okay, whatever I have understood, I just explain. I said it's a mystery. There is a room. Okay, we call, who is there? And God says, I'm God here. Can you come out? If we say, 3 people are coming. Who are you? I'm God the Father. Who are you? I'm God the Son. Who are you? I'm God the Holy Spirit. You said only one is there. I'm God there. You said, but here 3 people. Yes, we are one, but revealed in 3 persons. We are 1 in 3 and 3 in 1. One God revealed in 3 persons. We sang the song, God in 3 persons, blessed Trinity. இல்லையா? இந்த திருத்துவம் என்பது என்ன? அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரே ஆண்டவராக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். யார் அங்கே இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அங்கே சொல்கிறார்கள், நான் ஆண்டவர் இருக்கிறேன். சரி, வெளியே வாருங்கன்னு சொல்லும்போது 3 பேர் வருகின்றார்கள். நீங்கள் யார்? நான் தான் பிதாவாகிய ஆண்டவர். நீங்கள் யார்? நான் தான் குமாரனாகிய ஆண்டவர். நீங்கள் யார்? நான் தான் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர். ஒருவர் என்று சொன்னீர்களே, நீங்கள் 3 பேர் வருகின்றீர்களே. ஆமாம், நாங்கள் ஒருவர் 3 பேராக உள்ளோம், நாங்கள் 3 ஒருவராக உள்ளோம் என்பதாக அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த நாம் ஒரே ஆண்டவர் 3 விதமாக செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன் வாட் பேசிஸ் தே ஆர் யுனைடெட்? when we talk about Trinity, these 4 words that we must know, they are co-equal. No one is higher than the other. They are co-eternal. No one was created. They were already created. They are already they existed. They are co-essential. They have same substance. All 3 have intellect. All 3 have emotion. All 3 have will. They are coexisted. They live together in relationship. இந்த திருத்துவம் எப்படி அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 3 பேரும் ஒரே சமமாக இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு முடியாது. 3 பேரும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, ஏற்கனவே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் வியாபித்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். 3 பேரும் ஒரே தன்மை உடையவர்கள், 3 பேரும் அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். Secondly, the misunderstanding. There are some people who have misunderstood and they say different things. The first people, they are Jews, Jehovah's Witnesses and Mormons. They say, these are the other religions and cult group. They say, you Christian worship 3 gods, not 1. And they say, it is God the Father, God the Son, and God the Holy Spirit. And so you are not monotheist. Monotheist means believe in one God. But you are polytheist. Polytheist means having many gods. Like Hindu friends, they have many gods. So they say you have copied this from Greek
and Romans and Egyptians, because these people have 3 gods. ஒரு கூட்டம், முதல் கூட்டம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அவர்கள் யூதர்கள் மற்றும் யெகோவா விட்னஸ் அண்ட் மார்மன்ஸ், லேட்டர் டே செயின்ஸ், அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 3 கடவுள் வச்சுருக்கிறீங்க, ஒருத்தர் இல்லை. நீங்கள் யார்கிட்ட இருந்து காப்பி பண்ணீங்க தெரியுமா? நீங்கள் ரோமன்ஸ்கிட்ட இருந்து, கிரேக்கர்கிட்ட இருந்து, நீங்கள் எகிப்தியர்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன செய்திருக்கீங்க, காப்பி பண்ணியிருக்கிறீங்க. அவங்கெல்லாம் 3 கடவுளை வச்சுருந்தாங்க. பிதா இன்னொன்று ஒருத்தரை சொல்கிறீங்க, குமாரன் ஒருத்தரை சொல்கிறீங்க, பரிசுத்தாவின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 3 பேர் ஆச்சே என்பதாக சொல்கிறாங்க. ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ், தே சே டோன்ட் கிரிட்டிசைஸ் அஸ் ஃபார் ஹேவிங் மெனி காட்ஸ், யூ ஆல்சோ ஹேவ் மெனி காட்ஸ். And they say that you have copied Trinity concept from the concept of Trimurti. You know, they have a Trimurti concept. That is 3 gods, Brahma, God Vishnu and God Shiva, with 3 faces together. சரிதானே? அவங்க இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்களும் எங்களை மாதிரி நிறைய கடவுள்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் திருமூர்த்திங்கிற ஒரு கொள்கையிலேருந்து நீங்கள் என்ன செய்திருக்கீங்க, எங்களை காப்பி பண்ணியிருக்கிறீங்க. பிரம்மன் காடு, இது பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, சிவா, 3 ஒரே இது 3 தலைகளை வைத்திருப்பாங்க. சரிதானா? காட் பிரம்மா இஸ் த கிரியேட்டர் and Vishnu is the preserver and God Shiva is the destroyer. Same way, God the Father is the creator and God the Son is the redeemer and God the Holy Spirit is the preserver or the energizer. So you have copied from us. But namma solradhu, no, we have not copied from any of these religions. We have not copied. It is already there. Our God is a triune God. எங்கள் ஆண்டவர் மூவராக என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதாக. Thirdly, the early church had lot of challenges from their own groups, from false teaching, from heresies. According to that, they said, one group said, Father and Son are not the same. Father is divine, but the Son is human. இன்னொரு ஏர்லி சர்ச்சில் நிறைய கள்ள போதகங்கள் என்ன செய்துச்சு, திருச்சபையில் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, பிதா அவர் தெய்வத்துவம் உள்ளவர், ஆனால் குமாரன் தெய்வத்துவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் வாஸ் கிரியேட்டட் அட் சர்டன் பீரியட் அண்ட் ஹி வாஸ் மேட் டிவைன். That is during his baptism. இயேசு அவர் யார், அவர் சாதாரண மனிதன், ஆனால் அவருடைய ஞான ஸ்நானத்தில் என்ன செய்துட்டாங்க, அவர் தெய்வமாக்கிட்டாங்க என்பதாக சொல்கின்றார்கள். Then there was another heresy they had was Holy Spirit is not a person but a impersonal force. இன்னொரு தவறான கருத்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே ஒரு நபர் கிடையாது, அது ஒரு சக்தி என்பதாக. So in order to correct, in order to refute all this criticism, this Trinity concept or doctrine was formulated, and later in Nicaea it was accepted. So இந்த விதமான தவறான கொள்கைகள், தவறான எண்ணங்களை எல்லாம் சரி பண்ணுவதற்காக தான் இந்த திருத்துவம் என்கிற ஒரு கோட்பாடு அல்லது கொள்கை சித்தாந்தம் அது என்ன செய்து உருவாக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, மீன்ஸ் டு எக்ஸ்பிளைன், வாட் வே தட் we can explain this Trinity. There are people who have explained 3 ways. There are many ways, 3 ways we can explain. One is from mathematics. According to Jews, we have 3 gods. They say, you say God the Father, God the Son, God the Holy Spirit. That means 1 plus 1 plus 1 equal to 3. But we say, no, your max is wrong. It is 1 into 1 into 1 equal to 1 என்பதாக. நீங்கள் 3 கடவுள் வச்சுருக்கீங்க, 1 + 1 + 1 கூட்டினா 3. நம்ம சொல்கிறோம் அப்படி இல்லை, 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எத்தனை, 1 என்பதாக நம்ம சொல்கின்றோம். From science point of view, the chemical formula for water is H2O. When you freeze the water, it becomes ice. The formula is the same.
When you boil it above 100 degrees Celsius, it becomes water vapor or steam. The formula still remains the same. The same way, our God, though they are revealed in 3 persons, but they are one and the same. Their substance is same. Like all the 3 are holy. That's what we say. Then family point of view. You know, this was my theological teacher. He explained one day like this. You know, in the family, you know, if you take me, okay, or you take me for my children, I'm a father. Okay, for my parents, I'm son. For my wife, I'm a husband. So I make 3 roles. Okay, 3 roles that I make here. You know, from a drama or play point of view, it is like an actor in a play makes 3 different roles. The first scenes, he comes as a king. The second scene, he may come as a servant. The third scene, he comes as a police officer, like that. You know, இதை விவரிக்கிறதுக்கு பலவிதமான காரியங்கள் சொல்கின்றார்கள். ஒரு நாடகத்திலே ஒரே மனிதன் அவன் 3 வேடத்திலே வருவது போன்று. முதல் இதிலே அவன் ஒரு ராஜாவை போன்று வருகின்றான், இன்னொரு இதிலே ஒரு வேலைக்காரனை போன்று வருகின்றான், 3ஆவதிலே அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போல வருகின்றான் என்பதாக. இப்படியாக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த திருத்துவத்தை இவ்விதமாக நாம் விளக்க முடியும் என்றாக சொல்கிறார். ஆனால் வாட் எவர் த இல்லஸ்ட்ரேஷன் ஆர் ஈக்குவேஷன், this all will not fully explain Trinity. It can only throw some light on this problem or mystery. என்னதான் நம்ம சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இந்த திருத்துவத்தை நம்ம முழுவதுமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, நம்ம முழுவதுமாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். 4வது, Trinity is a mystery. So appreciate and believe. திருத்துவம் என்பது அது ஒரு ரகசியம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ரகசியமான ஒரு காரியம். இதை முழுவதுமாக இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை பாராட்டணும், அதை விசுவாசிக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கணும். John chapter 14 is the chapter where we see doctrine of Trinity in a full way, or it has lot of references to Trinity. You know, first Jesus tells that he and the Father are one. John chapter 14:8. You know, when Jesus said, I'm going to the Father. Okay, immediately Philip asked, you show us your Father, that is enough for us. And then the next verse, it's something like Jesus got angry. Hey Philip, have you not seen my Father? Though I have been with you for many days, very long time. Then he said, if you have seen me, you have seen my Father. அது எப்படிப்பா? இல்லை, பிலிப்பு கேட்குற, ஆண்டவரே உங்கள் பிதாவை எங்களுக்கு என்ன செய்யுங்க, காண்பீங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னப்பா நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்து இன்னும் என் பிதாவை பார்க்கலன்னு சொல்கிறியப்பா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். புரியலை. அப்பா கிட்ட போகிறேங்கிறாரு, இப்போ சொல்கிறாரு எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றுங்கிறாரு. எப்படி புரிஞ்சு கொள்வது? verse 10ல பார்க்குறோம். He says, don't you believe that I am in the Father and the Father is in me? நான் என் பிதாவிலும் பிதா என்னிலங்கிறார். இன்னொரு இதை போடுற மாதிரி இருக்குது இல்லையா? முதல்ல சொன்னார் நானும் பிதாவை ஒன்று அப்படின்னாரு. இப்போ சொல்கிறாரு என்னைய பார்த்தேன்னா பிதாவை பார்த்த மாதிரி அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கின்றார். நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒன்றுமே என்ன செய்யலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹேய் காண்ட் யூ பிலீவ், உனக்கு புரியுதோ இல்லையாப்பா, நீ என்ன செய்ய, விசுவாசி அப்படின்னு சொல்கிறாரு. That is the way we have to believe. Secondly, John chapter 14 verse 16 to 18, Jesus he says that he and the Holy Spirit are one. He and the Holy Spirit are one.
அவர் சொல்கிறாரு 15வது வசனத்தில் 50 ஜீசஸ் says, I will ask the Father and he will give you another counselor to be with you forever, the Spirit of truth, that is the Holy Spirit. நான் என்னுடைய பிதாவினிடத்தில் நான் கேட்பேன், அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு தேற்றவாளனை அனுப்புவார், அவர் சத்திய ஆவியானவர். அப்புறம் சொல்கிறாரு, the world has not seen him or the world cannot understand him, but you know him. உங்களுக்கு தெரியும், because he lives with you அப்படிங்கிறாரு. and he will be in you அப்படிங்கிறார். இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறாரு. இந்த உலகம் அவரை அறியாது, ஆனால் உங்களுக்கு அவரை தெரியும். ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறார். அப்படின்னா யார்? நான் தான் பரிசுத்த ஆவி அப்படிங்கிறார். நான் இப்போ உங்கள் கூட இருக்கிறேன், இனிமே நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு உள்ளே இருக்கிறேன். திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா? I am the one who I am standing with you. But later, when I go to the Father, when I die and go to the Father, then I will come back. And then as a Holy Spirit I will come and I will be in you. There is a difference between with you and in you. இல்லையா? நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறது வேற, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறது வேற இல்லையா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, நமக்குள்ளே இருக்கிறாரா? இல்லை, வித்தியாசம் இருக்குது. He will come with you. He will talk with you. He will go with you. But is he in you? நீங்கள் அவரை உள்ளே இருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அதை நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். When we explain to non-Christians about this Trinity, this is what we have to tell. Or usually this is what we will say. We will say like this, God the Father, இல்லையா? God, he became man. He became man to a virgin, and finally he went to the cross and died for our sin. If you say he sent his son and all, they won't understand. For a Christian, we can say the Father sent the Son and the Son sent the Holy Spirit. We have to tell like this. Jesus coming into our heart, it's a mystery. சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க ஏசு எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார். மூணு ஒன்று தான். ஏன்னா மூணு பேரும் ஆண்டவர் தான். ஜீசஸ் comes into our heart as the Holy Spirit. இல்லையா? And he dwells in us. இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வருகிறார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். I told about the meaning and the misunderstanding and the means to explain. Then I said the Trinity is a mystery. Appreciate and believe. As I said, it is hard to understand. அப்பா கிட்ட போகிறேங்கிறாரு, எங்கள் பிதா அனுப்புவாருங்கிறாரு, நான் தான் அதுங்கிறாரு, புரியவில்லை. Linsell and Woodbridge, two people, they say, he who would understand the Trinity fully will lose his mind. He who denies the Trinity will lose his soul. திருத்துவத்தை ஒருத்தன் முழுவதுமாக அறிஞ்சிக்கிட்டான்னா அவன் என்ன செய்வானா? மண்டை என்ன செய்யுமா? அவனுக்கு மூளை குழம்பி போயிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் யார் திருத்துவத்தை அதை இது என்ன செய்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஆத்மாவை என்ன செய்திருவாங்களாம்? இழந்துருவாங்களாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். He says, no one ever understood God fully. இன்னொரு மனுஷன் சொல்கிறார், no one ever understood God fully. The moment you understand God, he is no more God. And you become God. I'll repeat. Again, the moment you understand God, he is no more God. And you become God. இல்லையா? இந்த ஆண்டவரை நம்ம முழுவதுமாக என்ன செய்ய முடியாதான்? புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யாராவது கேட்டாங்க, ஆண்டவரை நல்லா தெரியுமா? நல்லா தெரியும்னு சொல்ல முடியாது, படிச்சுக்கிட்டே வர்றேன்.
என்னைக்கு இந்த ஆண்டவரை நம்ம வந்து ஃபுல்லாக புரிஞ்சிட்டோமோ, அக்கார்டிங் டு அந்த மனுஷன் சொல்கிறாரு, அவர் கடவுளாக இருக்க முடியாது, நீ யாராக மாறிடுவா, கடவுளாக மாறிடுவா, நீ என்ன செய்வா, கடவுளாக மாறிடுவா சொல்கிறாரு. லெட் இட் ரிமைண்ட் யூனோ as a mystery till we meet the Lord. இல்லையா? ஆண்டவர் வருகிற வரைக்கும் இது இந்த திருத்துவமோ அல்லது ஆண்டவரோ, இந்த திருத்துவம் என்பது நமக்கு ஒரு ரகசியமாக இருக்குது. அங்கே போகும்போது பரலோகத்துக்கு போனப்போ நம்ம சொல்லலாம், எங்கே பிதா எங்கே இருக்கிறாரு, பரிசுத்தாவி எங்கே இருக்கிறாரு, இயேசு எங்கே இருக்கிறாருன்னு போகும்போது அங்கே நினச்சிவாங்க நம்ம 3 பேரையும் பார்க்க முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். when we go to heaven, then we can see there the Fifthly, Trinity, it's a blessing. So experience and emulate. Trinity is a blessing. So experience and emulate. திருத்துவம் என்பது ஒரு ஆசீர்வாதமானது, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எனவே இதை அனுபவியுங்கள், இதை பின்பற்றுங்கள், இதை மாதிரியாக பின்பற்றுங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். Teamwork of the triune God. The teamwork of the triune God. In any team, if we work together, we can see the result. I mean, we can see the victory. If Indian cricket team is there, if they all work together, plan and execute the plan and play really well, then we'll get the success. The same way, we can see the teamwork of this triune God. Father, Son and the Holy Spirit, they work together. For example, in the plan of salvation, Father, when a man had a fall, when he sinned against God, he was doomed for hell. But Father said, I will make a plan of salvation, how we can redeem this world. They all, 3 of them, they sat together and they made a plan. And the Son said, yes, Father, I will go and execute this plan. I will become man and I will live for 33 and a half years and 3.5 years, and I will work, and finally, I will die on the cross to redeem this man by my death. Then the Holy Spirit said, okay, you have done the plan and you have executed. After you go back to heaven, I will come and I will see that this salvation is appropriated in a person's life. Yes, you have died on the cross. Your blood was shed. Now, wherever the gospel is preached, wherever people hear the message, I will speak to them. I will convict their sin, and I will make a decision to receive me, Jesus, as the personal Savior. This plan of salvation, how they work together. In the same way, in the prayer also, when we pray to the Father. We address Father in heaven. Then at the end we say, in Jesus' name we pray. And during our prayer, the Holy Spirit will join with us. So Father said, let them address to me. The Son said, Father, if you see that my name is there, it's like a check. When we go to the bank, the banker will see whether the person name under that, against it, if he has signed, his sign is there, then he will give the money. So same way, when the prayer is addressed, Father will see whether my son's name is there, whether he has signed it, he has approved it. And then the Holy Spirit says, right, he should ask the right way. So I will help him. I will join with him in prayer and see that he asks right way and get the right answer. How they work together. As we are during this corona period,
So many of our congregation members are, affected. So many have gone through very, very tough time. We have lost some of our people. In this situation, can we do can we work together and do something for people who are really struggling? I saw one church in the WhatsApp. It says, "Let us work together to alleviate pain from the human society that is caused due to COVID-19." And in that church, they have made some 30, beds. They have given their hall, and they have put to doctors, nurses, and medicine, free food, and all those things they are doing. There are so many churches are doing there. And during this time, we don't know how long this pandemic is going to be. But can we do something for our congregation? This has been in my mind for many days. If somebody says, I am positive, COVID positive, I need prayer, can some of us, call them over the phone and pray for them? Now we pastors are doing, but we can do for one day, one time. But more people, they pray, they will be healed, they will be encouraged. And I need some people, volunteers who will call them during the day, maybe one time in the morning and one time in the evening. Say, "Hey, how are you? We are praying for you." That will really boost them. Their immunity level will go up. When I was sick with COVID, all of you prayed for me. People, they called me, "Ayya, how are you?" They sent a message, "We want to see you recover soon." That gave me a lot of encouragement. I have a good friend in Chennai. He called me and said, "Bishop, 800 people are praying for you." They have a group, a praying group there. I said, "Man, in my church, 1,000 people, and here 800 people. Oh, and that is the reason I got cured very soon. I was encouraged. There are people who call me, "Ayya, shall I bring some food for you?" Some people they brought. Some different people, they helped in a different way. I was so much blessed. Sometimes I get sick, for no reason. சின்ன ஒரு rat வந்து என்னை தள்ளி கீழே தள்ளி விட்டு போயிருச்சு. நான் தான் யோசிப்பது என்னப்பா அப்படின்ட்டு. Maybe God knew that I need some rest. I need some encouragement. He worked so much. That is the time I realized how much my congregation, they love me the way that, that they do different things. During this COVID, there was one person, one family, one lady called me and said, "Ayya, in my house, 6 people are affected. All of us are COVID." And they were all admitted in the hospital. Then they came back and she called me and said, "Ayya, எனக்கு சமைக்கிறதுக்கு பலம் இல்லை. I don't have, strength to cook. Can you arrange 3 days food for me? Just one time you give, Ayya. Even I'm willing to pay." I couldn't do it. In one family, all the 4 are sick. Mother is sick, daughter is sick, son-in-law is sick, granddaughter is sick, all 3. I asked her, "How are you managing?" "Ayya, we are getting food outside." Like that. I said, "I'm not in a position to do anything." Yes, we have fear. I'm just throwing this thought to you. Can we, some people, not everybody will ask, maybe some poor people or some who are really, going through very tough, not even able to cook. Can, one family can cook one time and send them.
through this Zomato or, this Swiggy, Genie or Uber, just one time. Like that, if we have 10 families, one time, they can keep it for night also. What a great help will be. That's what Jesus said. Whatever you do to the least of my brethren, you have done unto me. Who are the least? The poor. Who are the least? Who are not able to, cook for themselves. There are two, three people, they call me, I want to have a test. I don't have money. There are different ways that we can help and, save our congregation members. As a church we cannot do, but as a congregation, can we do? Look at the way that the Father, the Son, and the Holy Spirit, they work together. Think about this. Secondly, we see, compliments of triune God. They work together. There is no contradiction or competition among themselves, but only compliments. They complement each other. Father will complement the Son will complement the Father, the Holy Spirit will complement the Son. Jesus always exalts his Father. John chapter 14:28, he says, my Father is greater than me. என்னுடைய பிதா என்னை விட பெரியவர். ஒரு நாள் பிதாவுக்கு குறித்து அவர் குறைவா சொல்றதே இல்லை. 14:24 சொல்றார், John 14:24, these words you hear are not my own, they belong to the Father who sent me. நீங்க கேட்கிற இந்த வசனம் என்னுடையதல்ல, என் பிதாவிட்டிருந்து நான் பெற்றுக்கொண்டது. பாருங்க, பிதாவே உயர்த்துகின்றார். Father exalts the Son. Matthew 3:17. Father from heaven told in front of everybody when Jesus was baptized, he said, this is my Son, I am well pleased. பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit always speaks about Jesus. John 15:26, when the counselor comes, whom I will send to you from the Father, the Spirit of truth who goes out from the Father, he will testify about me. என்ன குறித்து சாட்சி சொல்லுவார்? தன்னை பற்றி பேச மாட்டாரு, என்னை குறித்து சொல்லுவாரு. In a world where people live for power, position and money, it is hard to compliment others. Leah, if our neighbors has bought something, you cannot tolerate it. இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கார ஒன்றா வாங்கிட்டா நீ வச்சிருக்கிறதுனா நம்மளால் சில நேரம் இது பண்ணக்கூட முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். The corona has not spared anybody, rich and poor, boss and servant, men and women, young and old. We may have money, but if corona infects you and you will die, no one can come for your funeral or burial. 2 days before, I saw one video in the WhatsApp. It says, it's like a corona is personified, and it tells like this. Why I have come into this world? You people have gone, you think you are above everybody. You have ego, you have prestige, you have, power conscious, you have jealous and all those things. And that is the reason in order to destroy everything I have come. If you live really like a man, if you leave everything, then I will go. That's what that WhatsApp, that Corona speaks in that video. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நமக்கு பெரிய மாதிரி நம்முடைய திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒன்றாக செயல்படுகின்றார்களோ, எப்படி ஒருவரை ஒருவர் உயர்த்தி ஒருவரை ஒருவர் பாராட்டி வாழ்கின்றார்களோ, அந்த விதமாக வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். திருத்துவத்தை நாம் கேட்போம். இப்பொழுதும் தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சதா காலமும் கனமும் மகிமையும் வல்லமையும் மேன்மையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். Isaiah 42 verse 1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன்,
நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நம் அனைவரும் சேர்ந்து 205வது கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிப்போம். We sing together lyric number 205, during which we will give ourselves as an offering and our offering and thank offering unto the Lord. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கைகளாகவும் தோத்திர காணிக்கைகளாகவும் படைத்திருக்கிறதான எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்த்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளுடைய வீடுகள் இடக்குள்ளாது போக மட்டும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறதான நம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளை எல்லா ஆபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனும் உள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லோரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமுமான வழியில் நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி உமது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியருள வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சமார், குருமார், டீக்கன்மார் எல்லோரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமந்தைகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அளியும். உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை,
வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பலவீனத்தோடு கூட தகப்பனே வீடுகளில் இருக்கிறதான திருச்சபை பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் தாமே. ஆண்டவரே பலவீனத்தோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் தேவையா நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் விடுதலை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம், நீர் தாம் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்தருளுங்க. தேவைகளோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு கூட தகப்பனே ஐயா உதவி செய்வார் யாரும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கலங்கி நிற்கிறதான பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே சத்துவத்தையும் ஆண்டவரே பரத்திலிருந்து ஐயா நீர் தந்துள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து சென்றதான ஆண்டவரே அடியார் எல்லோருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே ஐயா மிஸ்ஸஸ் செல்வி ரூபின் ஆண்டவர் எங்கள் சிஸ்டர் ஆஃப் டிக்கன் சாம் ஸ்டீஃபன்சன் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். மிஸ்டர் மொர்லின் டேவிடுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மிஸ்டர் ஜெட்லிக்காக குடும்பத்திற்காக ஆண்டவரே, மிஸ்டர் ரூபஸ் ராஜ்குமார் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் மேரி கருப்பையா அவர்களுக்காக, மிஸ் ஆனி ஜோசப் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஆண்டவரே, மிஸ்டர் சந்தீப் பர்னபாஸ் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு கடந்து சென்றதான இந்த அருமையான ஆண்டவரே குடும்பத்திற்கு தேவையான நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் தந்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியிலே வரும்பொழுது ஆண்டவரே இது கர்த்தாவே எங்களை விட்டு கடந்து சென்றதான அருமையான பிள்ளைகளை முகமுகமாய் பார்ப்போம் என்றதான நம்பிக்கையையும் ஆண்டவரே விசுவாசத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது சுவாமி கர்த்தாவே அருமையான பிள்ளைகளை இழந்து தவிக்கிறதான ஆண்டவரே குடும்பங்களுக்கு தேவையான நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் நீர் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை வரிசையாக உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் அநேக பிள்ளைகளுக்கு நீர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே சுகவீனத்தோடு கொண்டிருக்கிறதான எல்லாரையும் நீர் தம்மை தொட்டு பரிபூர்ண பலத்தையும் சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே வேலை இல்லாதபடிக்கு மிகுந்த ஆண்டவரே பண தேவை பொருளாதார தேவையோடு கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நீர் நன்மை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை மூலமாக நடக்கிறதான ஆண்டவரே மிஷனரி ஊழியங்களுக்காக மிஷனரிகளுக்காக கிளை திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே மரண ஓலம் எங்கும் ஆண்டவரே ஒழித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஐயா அந்த மரண ஓலத்தை ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலிருந்து நீர் அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேசத்தின் மேல் நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்களுடைய தேசத்தின் மேல் நீர் இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்திலிருந்து நீர் அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே விசேஷ ஞானத்தை ஆண்டவரே புத்தியை நீர் கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த சூழ்நிலையை சரியான முறையிலே கர்த்தாவே கையாட ஆண்டவரே நீர் தாம் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மேல் நீர் கண்ணோக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா இதோ சுவாமி வியாதியோடு கூட இருக்கிறதான எல்லோருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே மெடிசன்ஸ் ஆண்டவரே இந்த ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்க ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட தங்கி இருக்கட்டும் பிதாவே. எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தையை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணியவாய் முழங்கார் படியிட்டு சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியில் ஒரு கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு
முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம், எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களுக்கு விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்து உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. தேவரீர் ஒரே தேவனும் ஒரே கர்த்தருமாயிருக்கிறீர். ஒருவராய் மாத்திரம் இராமல் ஒரே தத்துவமுடைய மூவராயிருக்கிறீர். பிதாவினுடைய மகிமை தன்மையதென்று நாங்கள் விசுவாசிக்கிறோமோ, குமாரனுடைய மகிமையும் பரிசுத்த ஆவியினுடைய மகிமையும் யாதொரு வித்தியாசமும் குறைவுமின்றி அத்தன்மையதென்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மை பாடுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ள வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்திரளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. இந்த திருத்துவ திருநாளின் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருத்துவ தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியைப் போல நாமும் ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்யும்படியாக ஒருவரை ஒருவர் உற்சாகும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த சிந்தையோடு நாம் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்வோம். The Lord's table is ready on this Trinity Sunday. Let us emulate the work of the triune God, God the Father, God the Son, and God the Holy Spirit, as how they work together, how they complemented each other. With that thought, let's take this sacraments. The Lord will bless all of us. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றதான நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றெங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திருபலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முன்மனதோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த வழியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மையை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் Thank you.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு முடிவாக 17வது பாமாலையை நாம் பாடுவோம். In conclusion of morning service, let us sing hymn number 17. Hymn number 17. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ தேவனாகிய உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஐயா, நீர் ஒருவராக 3 நபராக நீர் செயல்பட்டு எங்களுக்கு பெரிய ரட்சிப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத சமயத்திலே ஆண்டவரே நீர் மூவருமாக சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்கிற உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். ஐயா, பரிசுத்த பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மூவருமாக சேர்ந்து ஆண்டவரே காரியங்களை செய்தது போல திருச்சபையின் மக்களாகிய நாங்களும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து ஏழை எளிய மக்கள்களுக்கு உதவி செய்ய, இந்த காலங்களிலே இந்த கோவிட்னாலே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு எங்களாலே முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே இந்த கோவிட்னாலே கஷ்டப்படுகிற எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். Lord, we remember all people who are infected by this COVID. Lord, we pray this morning, people who are in the hospital, people who are at their houses, oh God, we pray that you touch them right now.
and heal them completely, O God. In Jesus' name, let them receive your healing, O God. In Jesus' name, we just, Lord, sprinkle your blood upon them, O God. Father, heal them. May your power pass through their entire body, O God. காலையிலே கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை தொடுங்க ஐயா, தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலேயும் உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க உதவிச்சு. லார்ட், we thank you, Lord, for being with us all through this month, O God. We pray, O God, that in the coming month also that we may experience your help, your guidance, your power in our life, O God. Send us with your blessing and your peace. In Jesus' name we pray. Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.